Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இந்த வீடியோவில் சட்டப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, லீகலாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பகிர்ந்துப்போம். வீடியோ வியூஸ் போகணும் அப்படின்றதுக்காக நம்ம தப்பான விஷயங்களை பற்றி பேச மாட்டோம். நம்ம பேசுறது எல்லாமே உண்மையான விஷயங்கள் தான், உண்மையை மட்டும்தான் நம்ம பேசுவோம். சரி, ஓகே. அதாவது இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் குறிப்பாக நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லோனை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை ரீபேமெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஒரு 7 விதமான தவறுகள், 8 தான், 7 விதமான தவறுகளை பண்ணுறோம். குழப்பமா இருக்கா? இந்த 8, 7, 6, 5 இந்த 4மே நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறது அதில் இருக்காது, வேற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். அதனால மறக்காம வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிளே ஸ்டோரில் எக்கச்சக்கமான ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் சொல்லி புதிய அப்ளிகேஷன்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மக்களுடைய தகவலை எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா பணம் கொடுங்கிறது, லோன் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம இருக்கிறது, மறுபடியும் காசு கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 7 நாள் அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணுமா, இதுக்கான வீடியோ நம்முடைய லோன் ஆப் தமிழ் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். மறக்காமல் அதை போய் பாருங்கள். அதனுடைய வீடியோ கீழே இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா இந்த 7 நாள் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் இருந்துட்டு இருக்கு. நம்ம இப்போலாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, ஒரு லோன் கட்ட முடியலன்னா உடனடியாக பிளே ஸ்டோருக்குள்ளே ஓடு, ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை போய் பாரு, அதில் லோன் எடுத்து இந்த லோனை கட்டு அப்படின்ற மாதிரி பண்ணுறோம். அந்த தவறு மட்டும் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே. ஏன்னா புதிய அப்ளிகேஷன் நிறைய ஆஃபர் கிடைக்குன்னு நம்பி. முதல் விஷயம், ஒரு இஎம்ஐ நம்மளால் கட்ட முடியல அப்படின்னா முதல்ல என்னன்னா, என்பிஎஃப்சியோ அல்லது பேங்கோ இல்லை அப்ளிகேஷனோ, இந்த 3ல் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் ஆர் கஸ்டமர் கேருக்கு, என்ன இங்கே கஸ்டமர் கேருக்கு தான் பதில் சொல்லணும். இப்போ வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நமக்கு கால் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டெலிகாலிங் டீம் தான் நம்ம கஸ்டமர் கேர் நினச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. ஸோ நமக்கு லோன் கட்டலன்னு கால் பண்ணுறது எல்லாமே டெலிகாலிங் டீம் தான், கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக கஸ்டமர் கேருக்கு, கஸ்டமர் மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணி இது போல் உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை சொல்லுங்கள். மேபி அவங்கள்ட்ட ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா ரீஸ்ட்ரக்சர், உங்களுக்கு அப்படி இல்லைன்னா மொரட்டோரியம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. சில நேரங்களில் சிவில் இம்பாக்ட் ஆகாமல் பண்ணி தரலாம். உங்களுக்கு லேட் பேமெண்ட் இதெல்லாம் வராமல் பண்ணி தரலாம். சில நேரம் இது வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இதை தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது விஷயம், ஸோ தயவு செய்து எந்தவித ஃபோன் கால்ஸையும் அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது, நம்ம இந்த ஃபோன் காலை அவாய்ட் பண்ணுறதுனால தான் சில தலைவலிகள் அப்படின்றது வரும். ஏன்னா இந்த ஃபோன் காலை நம்ம அவாய்ட் பண்ணும்பொழுது இதில் நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொன்னோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இவங்களே ஏதாவது ஆஃபர் பண்ணலாம். அதுக்குன்னு நான் அதாவது கலெக்ஷன் டீம்லேருந்து கால் எடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். கலெக்ஷன் டீமில் கால் அட்டன் பண்ணி ஒருவேளை நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க, கலெக்ஷன் டீம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவங்க காலை அட்டன் பண்ணி பேசுங்க. மேபி எதனாச்சும் ஆஃபர் இருக்கலாம். ஏன்னா நாங்கள் ரைட் ஆஃப்லாம் பார்க்கும்போது, என்பிஎல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆஃபர் அப்படின்றது கொடுப்போம், சிவில் கிளியரன்ஸ் ஆஃபர் அப்படின்றது கொடுப்போம். எல்லாரும் தரமாட்டாங்க, ஒவ்வொரு நிறுவனங்கள் தரலாம். நீங்கள் கேட்டு கூட பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் பெட்டர் தென் எந்தவித காலையும் அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபோன் காலில் நம்மளை எதுவும் பண்ண முடியாது, நேரில் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. நம்மளுடைய சட்ட திட்டங்கள் அப்படி. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பயப்படாதீங்க, அவ்வளவுதான். மூணாவது, தயவு செஞ்சு புதிய லோன் எடுக்காதீங்க. எடுங்க. குழப்பமா இருக்குல்ல, எடுக்காதீங்க, எடுங்க. என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஆல்ரெடி ஒரு கடனை கட்டுறதுக்காக ஒரு லோன் வாங்குனீங்க. இப்போ அந்த கடன் தொகை 1 லட்ச ரூபா. இப்போ நீங்கள் புதிய லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த கடன் தொகை அப்படின்றது 2 லட்ச ரூபா வருது. அப்போது இதில் வட்டியும், புதிய லோனில் வட்டியும் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ நான் ஏன் இதில் இருக்கிற பைசா தூக்கி அதில் போடக்கூடாது? ஸோ இதை நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுங்கன்றது நான் இந்த கியூரியாசிட்டிக்காக சொன்னேன். ஸோ நீங்கள் நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சூழ்நிலை, இஎம்ஐ, ஸோ இன்னும் டென்யூர் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகும், இஎம்ஐ எக்ஸ்டெண்ட் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. வட்டி மேபி அதிகமாக வரலாம், கம்மியாக வரலாம். இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படின்றதுக்குள்ளே போகணும். இப்போ இஎம்ஐயே எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு லோனை கட்டுறதுக்கு. அது ஏன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு லோனை டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதில் எக்ஸஸாக மணியும் இருக்குது, எனக்கு எக்ஸஸாக இதில் கட்டக்கூடிய இதில் இருக்கிற பெனிஃபிட் எதுவுமே ஸோ இதில் அதிகமாகவே இருக்குது, அதாவது கம்மியாக இல்லாமல் அதிகமாகவே இருக்குது அப்படின்னா ஸோ எந்த விஷயமும் கிடையாது. அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். சிலர் என்ன தவறு பண்ணிடுறாங்கன்னா, இஎம்ஐ கட்டுறதுக்கு லோன் வாங்குறாங்க, இல்லை பாதி பார்ட் அமௌண்ட் கட்டுறதுக்கு லோன் வாங்குறாங்க. இந்த மாதிரி வாங்காதீங்க. ஏன்னா நம்மளால் ஒரு 5000 கட்ட முடியலன்னு தான் நம்ம இங்கே லோன் வாங்குறோம். அப்போது இங்கே வாங்கக்கூடிய புதிய லோனுக்கு நம்ம ஒரு இஎம்ஐ கட்டணும். அப்போது அந்த 5000 ஒரு 2000 செஞ்சதுன்னா 7000 மாறிடும். அப்போ இன்னும் உங்களுக்கு தலைவலி அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு லோன் அப்படின்றது இப்போ 2 லோனாக மாறி போயிடும். அதனால தான் சொல்கிறேன், கவனமாக இருங்க.
ஒரு லோன் அடைக்க இன்னொரு லோன் எடுக்காதீங்க, எடுங்க அப்படின்னு சொல்லி. 5வது விஷயம், அதாவது தேவையில்லாத செலவுகளை தயவு செஞ்சு சில மாதங்கள் நீங்கள் குறைச்சிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு சில மாதங்களில் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் இன்னைக்கு குறைச்சிக்கிட்டாலே நல்லது தான். ஸோ இன்னும் வந்துட்டு டீப்பாக தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து 5க்கு மேலே நல்லா வந்துட்டு நீங்கள் இதுவரை கேள்விப்படாததான் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னது என்னன்னா, இப்போ ஒரு செலவு தேவை இருக்கிறது தேவையில்லாத அப்படின்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். அந்த 8வது போனஸும் இதில் வந்துடும். அதாவது நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு இஎம்ஐ டியூ கட்டுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்க, ஐயோ இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, யூடியூப்ல போய் தேடுவோம், இஎம்ஐ இந்த மாதம் கட்டலைன்னா என்ன ஆகும், 1 மாதம் கட்டலைன்னா என்ன ஆகும், 2 மாதம் கட்டலைன்னா என்ன ஆகும் அப்படின்றத நீங்கள் தேடி வரீங்கல்ல. அதாவது வந்துட்டு இந்த மாதம் நம்ம வந்து இந்த காசை கொடுக்கலன்னா நம்ம வீட்டுக்காரம்மா வந்து கட்டும். அதாவது வீட்டுக்காரம்மானா ஹவுஸ் ஓனர் சொல்கிறேன் நான், இல்லை ஹவுஸ் ஓனர் வீட்டுக்காரரு ஹவுஸ் ஓனரு. ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான். அவங்க வந்து வீட்டில் வந்து சத்தம் போடுவாங்க, இல்லை வந்துட்டு இல்லைனால வட்டி நமக்கு கூடும், இல்லை வீட்டில் வந்து கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் தேவையானது. சரிங்களா? தேவையில்லாத அப்படின்றது வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணல, சாரி வந்துட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ரீசார்ஜ் பண்ணல, இல்லை நான் வந்துட்டு எந்த ப்ரைமையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கல அப்படின்னா யாரும் என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்க போகிறதில்ல. ஏன்பா சப்ஸ்கிரைப் பண்ணல, ஏன்பா நெட்ஃப்ளிக்ஸ் போடணும்னு கேள்வி கேட்க போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் போய் ஒரு டீ கடையில் ஒரு டீ குடிக்கலாம், ஏன்பா டீ குடிக்கல, வந்து டீ குடிப்பா அப்படின்னு கடைக்காரங்க என்னை கூப்பிட்டு கேட்க போகிறது கிடையாது. இல்லை வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா ஏன்பா பண்ணல, வாப்பா வந்து பண்ணுப்பான்னு யாரும் என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்கறது கிடையாது. ஸோ இதெல்லாம் எது தேவையான தேவையில்லாத புரிஞ்சுக்கோங்க. 6வது, அதாவது சில வங்கியில் உங்களுக்கு கால் வரும்போதோ இல்லை என்பிஎஃப்சி நிறுவனமோ இல்லை அப்ளிகேஷன் நிறுவனமோ சில இடங்கள்ல உங்களுக்கு ரீஸ்ட்ரக்சர் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ரீஸ்ட்ரக்சர் மொரட்டோரியம் அல்லது வந்துட்டு அவங்களே சிபாரிசு பண்ணி சரி ஓகே சார் ஒரு 2 மாதம் அப்படின்ற மாதிரி டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இது அவங்கவுங்களுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டது தான். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. கேட்க வேண்டியது உங்கள் கடமை. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் இருக்கு, எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு விபத்து ஆயிடுச்சுன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கேட்கும்போது சரி சார் மொரட்டோரியம் ரீஸ்ட்ரக்சர் வேணாம், நீங்கள் வந்துட்டு ஒரு 2 மாதம் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த பேமெண்ட்டை கட்டிடுங்க சார் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முன்கூட்டியே நீங்கள் அவங்க கால்ஸ் அவாய்ட் பண்ணாதீங்கன்னு முதல்ல சொன்னீங்கன்னா இதெல்லாம் பண்ணாதீங்க. இது மேக்ஸிமம் கேரண்டர் கிடையாது, அவங்களுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டது. கேட்க வேண்டியது நீங்கள் கேட்டு பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 7வதுங்க, இந்த வாட்ஸ்அப்பு டெலகிராமு இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், இல்லை மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்கள் லோனை நாங்கள் டோட்டலாக க்ளோஸ் பண்ணி தரோம், நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கட்ட வேண்டிய இருக்கிற இடத்துல 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வச்சு உங்களுக்கு பண்ணி தருவோம். இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது வந்துட்டு இப்போ செட்டில்மெண்ட் அப்படின்றது எப்படி போவாங்க, எதனாச்சும் வந்துட்டு அவங்களுக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு, அவங்களால இதுக்கப்புறம் வேலைக்கு போய் பணம் கட்ட முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் செட்டில்மெண்ட் அப்படின்றது யோசிப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அதாவது வந்துட்டு சார் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது, இதை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் வந்துட்டு தனியாக ரெடி பண்ணுவோம் சார், ஒரு சர்டிஃபிகேட் டாக்டர் சர்டிஃபிகேட் நாங்கள் தனியாக ரெடி பண்ணி அதை பண்ணி கொடுப்போம் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. தயவு செய்து அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போயிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு கிடையவே கிடையாது. அப்படி உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கலெக்ஷன் பர்சன் வருவார், வீட்டுக்கு வந்து செக் பண்ணுவார், உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல்லேருந்து வரும், மெயில் வரும். ஸோ இதெல்லாம் நடக்கும். தயவு செஞ்சு யாரோ ஒரு 3ஆம் மனுஷன் வாட்ஸ்அப் மூலிமா, இன்ஸ்டாகிராம் மூலிமா, சாரி வந்து டெலகிராம் மூலிமா இந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா இது எல்லாமே போலி தான். ஸோ உங்களுக்கு செட்டில்மெண்ட் வேணும்னா உண்மையாலுமே அந்த மாதிரி நடந்திருக்குன்னா நீங்கள் வங்கியில் வந்துட்டு உங்களோட சொந்தக்காரங்க யாராச்சும் நேரில் பேசுறது, இல்லை நீங்கள் போய் நேரில் பேசுறது, இந்த மாதிரி பண்ணாதான் பெட்டர். அதுதான் உண்மை. இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய லிங்க் நேரில் யாருமே வராமல் அவங்கள நம்பி பணம் வந்துட்டு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு செட்டில்மெண்ட்டில் நிறையா ஒர்க் பேக்ஹேண்டில் இருக்குது. ஸோ இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போகிறேன். செட்டில்மெண்ட் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. செட்டில்மெண்ட் நடக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் பேக்ஹேண்டில் நடக்கும் அப்படின்றத தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு. ஸோ நான் வீட்டுக்கு தேவையான சில கேஜெட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அது எனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ரொம்ப வருஷம் ஆச்சு, 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஏர் கம்ப்ரெசர் பைக் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ஒரு ரூரல் ஏரியாவில் போய் பஞ்சர் ஆயிடுச்சு. டியூப்லெஸ் டயர் அந்த பஞ்சர் கிட்ட வச்சு பஞ்சர் ஓட்டிக்கிட்டு அழகாக இதை போட்டு எடுத்துட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி இல்லைனா தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கணும், ஒரு 6 கிலோமீட்டர் கிட்ட தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பயனுள்ள கேஜெட் அப்படின்றது நம்ம நிறையா வாங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. இது யூடியூப்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர் தான். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தது.